அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சொந்தங்களே, உம்ராவுக்கு சென்றிருக்கக்கூடியவர்களே, அவருடைய கவனத்திற்கு அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபை. அல்லாஹ் இன்றைய நாளில் நம் அனைவருக்கும் ஹயாத்தை கொடுத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். ஹயாத் மௌத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கின்றது. இப்போ உம்ராவுக்கு சென்றிருக்கக்கூடிய நிறைய பேருடைய கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாடு திரும்ப முடியவில்லையே. ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருந்து உம்ராவுக்கு செல்ல இருந்த ஹாஜிமார்கள் பாத்தீங்கன்னா உம்ராவுக்கு செல்ல முடியாம தவித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது இப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உம்ராவுக்கு போக முடியலையேங்கிறத வருத்தத்தை விட அல்லாஹ் நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பா வைத்திருக்கின்றான் என்பதை வந்து நினைச்சு ஃபர்ஸ்ட் நம்ம சந்தோஷப்படணும். இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மிக மோசமாக சென்று கொண்டிருக்கின்றன. அதனுடைய அடிப்படையில எல்லா ஏர்லைன்ஸ்காரங்க அவங்களுடைய ஃபிளைட்டை வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதாவது எது நடந்தாலும் நல்லதுக்கே, அதை ஃபர்ஸ்ட் நம்ம உள்ளத்துல நம்ம உணரணும். இதை நம்ம உணரணும்னு சொன்னா நம்ம கோவப்பட்டோ சண்டை செய்தோ எந்த பிரயோஜனமுமே கிடையாது. நினைச்சு பாருங்க, ஒருவேளை நம்ம இங்கேருந்து பயணிக்கிறோம், ஆகாயத்துல பறக்கும் பொழுது ஏதாவது விபத்து ஆச்சுன்னா என்ன செய்ய முடியும்? நம்முடைய உயிர் போகக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம். அப்போ ஒரு ஏர்லைன்ஸ்காரங்க தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த இடத்துல என்ன பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் என்ன செய்யறாங்கன்னா இது போன்ற விஷயங்களை அவங்க தடை செஞ்சு வச்சிருக்கிறாங்க. இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கிளம்பக்கூடியவங்க, நாளைக்கு கிளம்ப இருந்தவங்க, நாளை கழிச்சு கிளம்பக்கூடியவர்கள், இப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல டிராவல்ஸ் மூலியமாக செல்ல இருந்த ஹாஜிமார்கள் இன்னைக்கு பயணம் இல்லாம ரத்தாகி போய் நின்றுட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இன்றைய நிலவர நியூஸ் படி என்ன பார்த்தா கிட்டத்தட்ட 11 நாட்கள் ஃபிளைட் இயங்காதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் போட்டிருக்கிறாங்க. இதுக்கு இடையில மாற்றங்கள் ஏதாவது நடந்துச்சுன்னா இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் ஒரு வாரத்துக்குள்ளேயோ ஃபிளைட் இயங்க இன்ஷா அல்லாஹ் சான்சஸ் இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் யாருமே எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அல்லாஹ் கிட்ட அதிகமாக நம்ம துவா மட்டும் செய்யணும். நம்முடைய துவாக்களை கொண்டு அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் எல்லா விதமான மாற்றங்களை உருவாக்குவான். அதே மாதிரி அதிகமா குரான் ஓதுங்க, அல்லாஹ்ட்ட துவா செஞ்சு அல்லாஹ்ட்ட மன்றாடி நிறைய விஷயங்களை கேளுங்க இன்ஷா அல்லாஹ். அது நானாக இருக்கட்டும், நீங்களா இருக்கட்டும், இன்ஷா அல்லாஹ் யாராக இருந்தாலும் அல்லாஹ் கிட்ட அதிகமான துவாக்களை கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி செய்ய முடியும் இன்ஷா அல்லாஹ். நிறைய பேர் நிறைய நீத்து வச்சிருப்பீங்க, நோம்புல அங்க போய் நான் வந்து ரமதானுடைய மாதத்தை அங்க நான் மக்கால நோன்பு வைக்கணும், மதினால நோன்பு வைக்கணும், மக்கால ஈதுடைய தொழுகை தொழுகணும், மதினால ஈதுடைய தொழுகை தொழுகணும்னு சொல்லி நிறைய நியத்து வச்சிருப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் அதை கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். ஒரு நாள் அல்லாஹ் கபூல் செய்வான். நல்ல நியத்தோடு இருங்க. எதையும் பத்தி ஃபர்ஸ்ட் கவலைப்படாதீங்க. எல்லாமே நல்லதுக்கு நடக்குதுங்கிறத அந்த மனப்பான்மையை உள்ளத்துல கொண்டு வாங்க. ஏன்னா இது வந்து அல்லாவின் புறத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும், இதெல்லாம் வந்து நம்ம வந்து எதையும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. இது இந்த நேரத்துல இது நடக்குங்கிறது அல்லாஹ் நமக்கு வந்து முன்கூட்டியே நமக்கு வந்து எல்லாம் எழுதி வைக்கப்பட்டது. அதனால நம்ம என்னதான் இன்னைக்கு நாளைக்கு நான் போகணும்னு சொல்லி தலையில நின்னாலும் போக முடியுமான்னு கேட்டா அது அல்லாஹ்க்கு தான் தெரியும். நாளைக்கு என்ன நிலவரங்கிறது நமக்கு தெரியாது. இன்றைய நேரப்படி இன்னைக்கு என்ன நிலவரம், இதுக்கடுத்து இன்னொரு அரை மணி நேரத்துல என்ன நடக்கும், ஒரு மணி நேரத்துல என்ன நடக்கும், யாருக்குமே எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இதன் மூலியமா மக்களுக்கு ஒரு படிப்பினை என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ் தபாரக் வ தஆலா அந்த உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமா அல்லாஹ் தெளிவா காட்டுறான். இன்னைக்கு வந்து யார் வந்து ஒரு ஒரு முஃமினாக இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, யார் ஒரு உண்மையான ஒரு முஸ்லிமா இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்கிற அந்த ஒரு அடிப்படையை ஒரு கொள்கையாலேயே ஒரு யாருங்கிறது அல்லாஹ் இன்னைக்கு தெளிவா இன்னைக்கு காட்டிக்கிட்டு இருக்கான். அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நம்ம வந்து அதிகமா இன்ஷா அல்லாஹ் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். உம்ராவுக்கு போயிருக்கக்கூடியவர்கள் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில தன்னுடைய நாட்டுக்கு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். தன்னுடைய சொந்த பந்தங்களோடு வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்க இணைஞ்சு வாழணும். அதுக்காக நம்ம அல்லாஹ்ட்ட அதிகமா துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இந்த போர் சீக்கிரமா நல்ல ஒரு முடிவை கொண்டு வந்து இன்ஷா அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் சஹி சலாமத் அல்லாஹ் கொடுக்கணும்னு சொல்லி அல்லாஹ்ட்ட அதிகமா நம்ம துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப புள்ளி. இப்போ வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இப்படி ஒவ்வொரு நாடுகளுக்கு இது மாதிரி ஒவ்வொன்றும் நடந்துகிட்டு இருக்கும். அல்லாஹ் எல்லா நாட்டில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் ஆரோக்கியமா வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும், சஹி சலாமத்தை வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும், கடன் இல்லாத வாழ்க்கையால் நம்ம அனைவருக்கும் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த வீடியோ இன்ஷா அல்லாஹ் அனைத்து மக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஏன் கேட்டீங்கன்னா இது மக்கால இருக்கக்கூடியவர்கள், மதீனால இருக்கக்கூடிய கண்டிப்பா இந்த விஷயங்களை பார்த்து என்னன்னா நம்ம உள்ளத்துல வந்து ஈமான் அதிகரிக்கணும். அதே மாதிரி இங்கிருந்து செல்லக்கூடிய நபர்களும் என்னன்னு கேட்டீங்கன்னா இதை பார்த்து ஈமான் வந்து அதிகரிக்கணுமே தவிர பலவீனமா ஆகக்கூடாது. நிறைய பேர் என்ன கவலைப்படுறாங்கன்னா, நான் பெட்டி படிக்கலாம் நான் எடுத்து வச்சுட்டேன், நான் உம்ராக்கு போக முடியாம இருக்கிறேன் அப்படின்னு கவலைப்படுறாங்க. கவலைப்படுற ஒரு விஷயம் கிடையாது. ரப்பு நமக்கு என்ன நாடி இருக்கானோ அது கிடைக்கும். நமக்கு நாடாதது எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது. 2 உதாரணம் சொல்றேன். மிகப்பெரிய உதாரணம் அது. 2020 கொரோனா டைம்ல கரெக்டா இங்கேருந்து ஃபிளைட் கிளம்பி எல்லாரும் வந்து ஜித்தா ஏர்போர்ட் வரைக்கும் போனாங்க. சில பேர் மதீனா ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. அந்தந்த நாடுகள்ல இருந்து திருப்பி அனுப்பப்பட்டாங்க. கிட்டத்தட்ட 5000 கிலோமீட்டர் 6000 கிலோமீட்டர் கடந்து போயாச்சு, நாடு விட்டு நாடு போயாச்சு. அங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் போனா மக்காவுக்கு போனா உம்ரா செஞ்செல்லாம் காபா பார்த்துடலாம். ஆனா அந்த நேரத்துல 2020 மார்ச்ல இவ்வளவு பெரிய ஒரு சம்பவம் நடந்துச்சு.
யாருமே வந்து உம்ரா செய்ய முடியாம அந்த நேரத்துல ஏர்போர்ட் லாக் பண்ணி அனைத்து ஃபிளைட்டையும் அவர் ரிட்டர்ன் அனுப்பி விட்டாங்க. அப்ப அல்லாவுடைய நாட்டம் இல்லைன்னா நம்ம என்ன தலைகிறீங்கனாலும் உள்ள போய் பார்க்க முடியாது. இதுக்குன்னா வந்து அல்லாவுடைய நாட்டம் கண்டிப்பாக வேணும். நம்ம கிட்ட பணம் இருக்கு, பொருளாதாரம் இருக்கு, பதவி இருக்கு, நம்ம என்ன வேணா செஞ்சலாம் நினைச்சலாம் வந்து வேலைக்கெல்லாம் ஆகாது. அப்போ இதுல 2020 அல்லாஹ் என்ன நாடுறனோ அதுதான் நடந்துச்சு. அதே மாதிரி 2025 ஒருத்தர் வந்து ஹஜ்ஜிக்கு தயாராகி இருக்கிறாரு. ஹஜ்ஜிக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை, ஏர்போர்ட் அவரை ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க. ஆனா அவர் அல்லாஹ் மீது முழுமையான தவக்கல் வச்சிருந்தா அல்லாஹ் எப்படி என்ன கூட்டு போவான்னு சொல்லி அல்லாஹ் அவருக்கு நாடிட்டான் ஹஜ்ஜி இருக்குன்னு சொல்லி ஏர்போர்ட்ல எல்லாரும் தடுத்து நிறுத்தினா கிட்டத்தட்ட 2 தடவை அந்த பிளைட் போயிட்டு வந்துச்சு. 3ஆவது தடவை அந்த பிளைட் லிபியால இருந்து என்னங்க அவர் வந்து கூட்டு போய் ஹஜ்ஜில கூட்டு சேர்த்துச்சு. அப்ப அல்லாஹ் அவருக்கு ஹஜ்ஜி நாடி இருக்கான். அதனால என்னாச்சு, அவர் ஹஜ்ஜிக்கு போயிட்டு ஹஜ்ஜி செஞ்சாரு. 2025ல 2025ல நம்மளும் ஹஜ்ஜில இருக்கும் போது அந்த நபர் ஹஜ்ஜிக்கு வந்திருந்தாங்க. 2024ல என்ன ஆச்சு போச்சு. 2025ல நிறைய பேர் ஹஜ்ஜிக்கு போக முடியாம போச்சு. இப்ப 2026 இதுக்கு இடையில என்ன நடக்கும் அங்கிறது அல்லாஹ் ஒருத்தன் தான் அறிவான். நம்ம கிட்ட எதுவுமே கிடையாது. நம்ம தயாரிப்புகள் செய்வது நம்மளுடைய கடமை. அதுக்கு மேற்கொண்டு அல்லாஹ் நாடுறது மட்டும்தான் நடக்குமே தவிர அரபு நாடு நாடுறது நடக்காது, நம்ம நாடுறது நடக்காதுங்க. அல்லாஹ் நாடுகிறது மட்டும்தான் நடக்குங்கிறத உள்ளத்துல ஆழமா பதிவு செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஈமான் வந்து புத்துணர்ச்சியா இருக்கும், ஈமான் அதிகரிக்கும் இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் உறுதியான ஈமானோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. இறுதி மூச்சு ஹுஸ்னே ஹாத்தமா சொல்லக்கூடிய சிறந்த ஒரு முடிவு எல்லாம் நமக்கு நசீபாக்கி தந்தல்வானாக. களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம அனைவருக்கும் தந்தல்வானாக. இது ரமதானுடைய மாதம், அதிகமா துவா செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். நானும் துவா செய்யறேன், நீங்களும் துவா செய்யுங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்து மக்களுக்கும் நல்ல ஹைர், நல்ல நலவுகளை அல்லாஹ் நாடுவானாக. அது இஸ்லாமிய மக்களாக இருக்கட்டும், மாற்று மத மக்களாக இருக்கட்டும், அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் நல்லதை நாடட்டும் இன்ஷா அல்லாஹ். நல்லபடியா உலகத்தை வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கட்டும். ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அதே மாதிரி ஈரான்ல சின்ன சின்ன குழந்தைகள்லாம் வஃபாத்தாச்சு. அந்த குழந்தைகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நசீபாக்கி கொடுக்கணும். குர்ஆன்ல ஒரு ஆயத்தை அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கிறான். இந்த அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் மரணிக்கிறார்களோ அவர்கள் வந்து என்னங்க மரணிக்கப்படவில்லை, அவர்கள் எல்லாம் உயிருடன் இருக்கின்றார்கள். யாருங்க அவங்களாம் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த அறிவு உங்களுக்கு கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதனால மார்க்க போர்ல அல்லாஹ்வுடைய பாதையில யாரெல்லாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து சென்று விட்டார்களோ அவர்கள் மரணிக்கவில்லை, அவர்களுடைய கபர்கள்ல ஹயாத்தாக இன்னும் இந்த உலகத்துல வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க என்பதை நம்ம நினைவுல கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானுடைய மாதத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நல்ல அமல்கள் செய்ய பாக்கியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனதிலும் தந்தல்வானாக. இந்த ரமலானுடைய மாதத்துல ரமலான் 17ல பத்ர் போர் நடந்துச்சு. இந்த பத்ர் போருடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மக்களுக்கு மிகப்பெரும் ஒரு வெற்றியை தந்தல்வானாக. ஈரான்ல அந்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி தந்தல்வானாக. அங்கே ஆட்சி செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய மறைமுக உதவிகள் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.